வணக்கம். குக் வித் சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் முட்டை வச்சுங்க ஒரு முட்டை பிரியாணி பண்ணியிருக்கிறேங்க. நான் இது யாருமே முட்டையில் செஞ்சோம்னே சொல்ல முடியாதுங்க. அந்த முட்டை நம்ம போட்டிருக்கிற அந்த இதுவுமே தெரியலிங்க, வாசமும் தெரியலிங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே தான் இருக்குதுங்க. அது நல்லா இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெஜிடபிளும் கொடுத்த மாதிரி இருக்கு, முட்டையும் சேர்த்துன மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா. முட்டை பிரியாணிக்கு வந்துங்க நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேங்க. நான் குக்கர் அடுப்பில் வச்சுங்க நான் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. நான் 1 ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டிருக்கிறேங்க. நான் இப்போ எண்ணெய் இதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம பாருங்க ஜீரகம் 1/2 டீஸ்பூனுங்க, சோம்பு 1/2 டீஸ்பூனுங்க, பாருங்க ஒரு பிரியாணி இலைங்க, 2 கிராம்புங்க, ஒரு பட்டைங்க, ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அதுலேயே நான் ஒரு பெருவெங்காயங்க அதையும் போட்டுக்கலாங்க. அது கூடவேங்க 2 பச்சை மிளகாய்ங்க அதையும் நான் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பேஸ்ட் போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூனு. நல்லா வதங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி நான் ஒரு சின்ன சின்ன தக்காளி 2 போட்டிருக்கிறேங்க. நான் நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போதுங்க, நான் சின்ன சின்னது 2 போட்டிருக்கிறேங்க. இது வந்து 200 கிராம் ரைஸ் அளவுக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நான் சின்ன கேரட், ஒரு கேரட் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நம்ம அது அப்படியே போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ கேரட்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு இந்த மசாலெலாம் போட்டுக்கலாங்க. பாருங்க, நான் மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, கறி மசால் வந்துங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனுங்க. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் காரம் வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாங்க. பாஸ்மதி அரிசி வந்துங்க நல்லா ஊறி நல்லா கழுவி தண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் இப்போ நம்ம இதில் வந்துங்க 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் 200 கிராம் ரைஸுக்கு 2 முட்டை போடுறேங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அவ்வளோ முட்டை நீங்கள் சேர்த்து போட்டுக்குங்க. போட்டுங்க இது நல்லா நம்ம வந்து கலக்கிக்கலாங்க. அந்த அரிசி கூட நல்லா இந்த மாதிரி. இப்போ இந்த குக்கரில் நம்ம அந்த அரிசி முட்டையும் நம்ம கலக்கினது நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டுங்க நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் நல்லா கலக்கிக்கிட்டேங்க. நான் இப்போங்க நாம் 1 கப்பு பாசுமதி ரைஸ்னால் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிடலாங்க. இதுக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவிங்க. நம்ம ஒரு கலக்கிங்க. நம்ம குக்கர் போட்டுங்க ஒரு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம குக்கரில் கேஸ் போயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்களா. நம்மளுடைய முட்டை பிரியாணி பாருங்க சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம முட்டை போட்டதே இது தெரியாதுங்க. பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் என்ன காய் கூட பீன்ஸ் போடுறதுனா கூட போடலாங்க. கேரட் போட்டுருக்குறேங்க. நான் பட்டாணி இருந்தால் கூட போடலாங்க. இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான இந்த முட்டை பிரியாணிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் அது செஞ்சிடலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.